குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஓகேங்களா. தமிழகத்தில் பரவலாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் கனமழையாவது பெய்து வருது. ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருது. ஸோ அது என்னென்னன்றது பார்ப்போம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, கடலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, நெல்லை, மயிலாடுதுறை, பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை, புதுச்சேரி, காரைக்கால், கரூர், அரியலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான கனமழை வந்து பெய்து வருது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி, காரைக்கால், நாகை ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்கப்பா. ஸ்டில்னால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மற்ற மாவட்டங்களுக்கான விடுமுறை அறிவிப்பு வரலை ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டில்னால் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அது என்னென்னன்றது பார்ப்போம். குறிப்பாக கடலூர், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, நெல்லை, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிதீவிர கனமழை வந்து பார்த்திங்கன்னா பெய்து வருதுப்பா. ஸோ இந்த மாவட்டங்களுக்கு அட்லீஸ்ட் பள்ளிக்காவது விடுமுறை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரும். வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா.